Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2022ஆம் ஆண்டுக்கான தைப்பூச வழிபாட்டை முன்னிட்டு வீட்டிலே தைப்பூச வழிபாடு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து முருகனுடைய ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடக்கும். அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை வழிபாடுகள் நடைபெறும். அன்றைக்கு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு பக்தர்கள் ஏராளமானவர்கள் கூடுவது வழக்கம். பக்தர்கள் முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு நான் கால்நடையாகவே பாத யாத்திரை செஞ்சுட்டு உன் கோவிலுக்கு வர்றேன்னு வேண்டிப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனிக்கெல்லாம் பாத யாத்திரை போவது ரொம்பவே சிறப்பானது. அப்புறம் இன்னும் சில பக்தர்கள் நான் உனக்காக காவடி தூக்குறேன், இல்லை அலகு குத்திக்கிறேன், இல்லை மொட்டை போடுறேன், இல்லை என்னுடைய முதுகில் உன்னுடைய படத்தை வைத்து சிறிய தேராக இழுத்து வர்றேன், இல்லை உன்னுடைய கோயிலுக்கு தேரை இழுக்கிறேன் அப்படின்லாம் வேண்டிப்பாங்க. இதையெல்லாம் காலங்காலமாக நம்ம பார்த்து வந்த காட்சிகள். ஆனால் 2-3 ஆண்டுகளாக இந்த கொரோனா காலகட்டத்தின் காரணமாக நம்ம கூட்டமாக கோயிலுக்கு போகவே முடியல. முருகப்பெருமானுக்கு வேண்டுதல்கள் வைக்கணும்னா வீட்டிலேயே வேண்டிக்கிட்டு வீட்டிலேயே பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்படி வேண்டுதல்கள் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்திற்குமே வைப்பாங்க. இந்த வருடமும் இந்த கொரோனா காரணத்தினால கோவிலில் பக்தர்கள் கூடக்கூடாது என்கின்ற ஒரு தடை ஏற்பட்டு இருக்கு. ஆனால் நம்ம முருகப்பெருமானை வீட்டிலேயே வழிபடலாம். எப்படி வழிபட போகிறோம், எந்த காலகட்டத்தில் நாம் வழிபட வேண்டும், அதாவது அதற்குன்னு நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நாம் விரதம் எல்லாம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற தகவல்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தைப்பூசம் ஏன் சிறப்பாக முருகப்பெருமானுக்கு சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் ஏற்பட்டது. அசுரர்களை வெல்ல முடியாத ஒரு காலகட்டம் தேவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போது தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் சொல்கிறாங்க, முறையிடுறாங்க. இந்த அசுரர்களுடைய தொல்லை ஆட்டம் தாங்க முடியல, அவர்களை வெல்லவும் முடியல, அவர்களை வெல்வதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டப்போ சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார். இவரால் தான் அந்த அசுரர்களை வெல்ல முடியும் அப்படின்னு தேவர்கள்கிட்ட சொல்லிட்டு நிம்மதியாயிருங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கே அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவர்களை நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு பூலோகத்திலும் அதாவது மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அசுரர்களை வென்றெடுக்க அன்னை பார்வதி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேலை முருகப்பெருமான் கிட்ட கொடுத்தாங்க. அந்த வேல் கொண்டு அந்த அசுரர்களை வென்று வர வேண்டும் என்று சொன்னார். அந்த வேல் கொண்டுதான் முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றினார். இது பல பதிவுகளில் நம்ம பார்த்த செய்தி தான். ஏற்கனவே 2-3 ஆண்டுகளாக தைப்பூச திருநாளுக்குரிய பதிவுகள் மிக நீளமாக கொடுத்து அதற்குரிய காரண காரியங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு வரேன் நம்ம யூடியூப் சேனலில். அதையெல்லாம் ஒரு திரட்டாக, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அனைத்து செய்திகளையும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் எப்படி வேல் கொண்டு அசுரர்களை அழித்தாரோ அதுபோல அந்த வேலை தாங்கி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை நம்ம வீட்டிலே வைத்து வணங்கினோமேயானால் நமக்கு இருக்கின்ற அசுரர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். நமக்கு இருக்கக்கூடிய அசுரர்கள் யாருன்னு ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா, நம்மீது பொறாமை கொள்பவர்கள், நம்மை எப்போவுமே நம்மீது திருஷ்டி வைத்து கொண்டிருப்பவர்கள், நம்ம எது செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடித்து நமக்கு எதிர்ப்பாகவே செயல்படுகின்றவர்கள்,
நம்ம கொஞ்சம் வளரணும்னு நினச்சா நம்மளை பிடிச்சி கீழே இழுத்து விடுறவங்க, இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்படுவது, அங்கேயும் அசுரர்கள் இருந்துதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்துவார்கள் இல்லையா? அது தவிர நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அசுர கிரகங்கள் எல்லாம் அதனுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு, அதாவது தீவிரத்தை குறைத்து கொண்டு நம்முடைய ஜாதகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால், அது தவிர நமக்கு வீடு சரியாக அமையவில்லை, கையில் பணம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வீடு தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் பூமி அமையாது, அதற்கும் ஒரு ராசி வேணும் அப்படிம்பாங்க. அதற்கு செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருகப்பெருமானை நாம் வழிபடணும். பூமிக்காரகன் அப்படின்னாலே முருகப்பெருமான், செவ்வாய், இதைத்தான் சொல்கிறோம் இல்லையா? அதனால் முருகப்பெருமானை வழிபடணும். மற்றும் குழந்தை பேறு இல்லாதவர்கள், குழந்தை பேர் எதனால் இல்லை? நம்ம உடம்புல ஏதோ ஒரு கோளாறு இருக்க போய் குழந்தை பிறப்பது தள்ளிக்கிட்டே போகுது. அந்த கோளாறுகளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அசுரர்கள்னு பேர் வைக்கலாம். இது போல் நம் வாழ்க்கையில் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அனைத்துமே அசுரர்கள்னு எடுத்துக்கலாம். அந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை நம்முடைய வள்ளல் முருகப்பெருமானுக்கு தான் உண்டு. முருகப்பெருமானைத்தான் வள்ளல் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம கேட்பதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை இந்த தைப்பூச நாள் அன்றைக்கு எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூச நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கணும். 2022ஆம் ஆண்டு, அதாவது 2022 இயரில் ஜான்வரி 18, ஜனவரி 18ஆம் தேதி தான் தைப்பூச நாளாக வருகிறது. அந்த நாளில் காலையில் 5:30 மணிக்கே பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிரும். பூச நட்சத்திரமும் தை மாதமும் கூடி வருகின்ற நாள் தான் தைப்பூச நாளாக நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபடணும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்களிலே ஆடி கிருத்திகை, ஆடி செவ்வாய், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம், தைப்பூசம், இது போன்ற நாள்களிலே முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தோமேயானால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் பனி போல விலகிவிடும். இது கண்கூடாக பார்க்கலாம். சஷ்டி விரதம் எல்லாம் மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய அருளால் பல ஆண்டுகள் கழித்து குழந்தை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது உண்மை என்பதை நான் நம்ம யூடியூப் சேனலில் சஷ்டி விரதம் பற்றி போட்ட பதிவுகளுக்கு கீழே போய் கமெண்ட்ஸை படிங்க. எத்தனையோ வருடம் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் அந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு குழந்தை பேறு பெற்றார்கள் என்கின்ற தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இந்த வருகின்ற தைப்பூச நாளில் கூட முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருப்பினும் அதை நம்பிக்கையோடு வைத்து விரதத்தையும் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, இரத்த சோகையாக இருக்குது, இல்லை நிலத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதாவது சொத்து தகராறு இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பிரச்சனைகளை அடுக்கி கொண்டு இருப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்க. இந்த 18ஆம் தேதி, அதாவது வர்ற 18th அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கே 5:30க்கே பூச நட்சத்திரம் வந்துடுது. அதனால் அந்த நாளில் காலையிலிருந்தே நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளணும். பூஜையெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு வாசலில் மா இலை தோரணம் கட்டிக்கோங்க, நல்ல மங்களகரமாக கோலம் போட்டுக்கோங்க. பூஜை அறையிலையும் முருகப்பெருமானுடைய படம் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான படமாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் ஆண்டி இது வைக்கலாமா, இல்லை ராஜ அலங்காரத்தில் வைக்கலாமா, இல்லை வள்ளி தெய்வ யானையோட வைக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வச்சாலும் முருகப்பெருமான் தான். அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளான நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவர். நீங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக பூஜை செய்யுங்க, இல்லைன்னா கூட வாங்கி வையுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் மிகவும் தவறான செய்தி. முதல்ல முருகன் வழிபாட்டில் அப்படின்னு வந்தது பார்த்திங்கன்னா வேல் வழிபாடு தான். அது சங்ககால இலக்கியங்களில் படிச்சிங்கன்னா நிறைய வேல்மாறல் பற்றி, வேல் வழிபாடு பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா முதல்ல ஆயுதங்களை வைத்து வழிபட்டு அதற்கு பிறகு தான் முருகப்பெருமான் அது போன்ற ஆயுதங்களுக்குரிய தெய்வங்களை எல்லாம் வச்சு வழிபட்டிருக்காங்க. அதனால் வேல் இருந்ததுன்னா வேலுக்கு பூஜை செய்யுங்க. அந்த வேல் பூஜை கூட நான் சொல்லியிருக்கேன், விபூதி கொண்டு அர்ச்சனை செய்து கந்தசஷ்டி கவசமோ இல்லை முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் அதையும் சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரம், அதை தாண்டி ஒரு மந்திரம் இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த
மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விபூதி அர்ச்சனை வேலுக்கு செய்து கொண்டு அந்த விபூதியை எடுத்து உடல் நலம் குன்றி இருப்பவர்கள் பூசிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், பூசிக்கிட்டே வரணும். அந்த விபூதியாக கொண்டு அர்ச்சனை செய்த அந்த விபூதியை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தினமுமே பூசிக்கோங்க. எங்கே பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு வயிறு வலி போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த விபூதி எடுத்து பூசிக்கோங்க வயிற்றில். இல்லை கை வலி போகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்து பூசிக்கோங்க. சீக்கிரத்தில் அந்த வலி எல்லாம் பறந்தோடும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அகலும். அதே போல் அதே வேல் வைத்து குங்கும அர்ச்சனை செய்யணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், இடர்பாடுகள், எதிரி தொல்லை எல்லாம் போகணும்னா குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நாம் தினம் பூசிக்கிட்டு வந்தோம்னா, ஆண் பெண்கள் பூசிக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இதில் திருமணமாகாத பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் குங்கும அர்ச்சனை செய்யுங்க வேலுக்கு. இல்லை வேல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, முருகப்பெருமானுடைய படத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க. நான் சொன்னது போல் செய்துக்கிட்டு அதை பூசிட்டு வாங்க. விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலிருந்தே விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அன்றைக்கு பசி எடுக்கும் பொழுது பால், பழங்கள், பழச்சாறுகள் சாப்பிடலாம். அதாவது ஜூஸஸ் எல்லாம் குடிச்சுக்கலாம். நான் பல பதிவுகளில் சொன்ன பின்னாடியும் கூட திரும்ப திரும்ப கேட்குறீங்களுக்கு பசிச்சதுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு. பதிவை கொஞ்சம் அப்படியே இப்படி தள்ளாமல் கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சொன்னதையே திரும்பி சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம் இல்லை நான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பசிச்சதுன்னா இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. சரி, நைவேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவல் பொரி அதெல்லாம் நைவேத்தியமாக வைக்கலாம். பொரி உருண்டை வைக்கலாம், பொரி அப்படியே வைக்கலாம், அதில் அவல் கலந்து வைக்கலாம், வெல்லம் கலந்து, பொட்டுக்கடலை எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். அவலில் என்ன செய்ய தெரியுமோ அதை வச்சுக்கோங்க. அவல் பாயாசம் செய்யலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சமைச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் பாயாசம், வடை, பொங்கல் இதெல்லாம் எப்போவுமே பூஜைக்கு உரிய பொருள்கள். அதில் என்னென்ன நம்ம பூண்டு, வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கக்கூடாது. அது தவிர்த்து மற்றதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சோறு செஞ்சு படைச்சிட்டு அதை நைவேத்தியமாக பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு வேளை எங்களுக்கு சோறு சாப்பிட்டாதாங்க நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சோறு, பச்சரிசி சோறு சமைச்சு அதில் பருப்பு, நெய் போட்டு முருகப்பெருமானுக்கு மற்ற பொருள்களோட இதை நைவேத்தியமாக படைத்து அது ஒரு வேளை உணவாக உண்டு கொள்ளலாம். அது எந்த வேளை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த நாள் முழுவதுமே நீங்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அது தவிர நீங்கள் பழங்கள் என்னாவது வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. இல்லை நாங்கள் எதுவுமே சமைக்கலிங்க, முடியலிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் பழங்கள் வச்சுக்கோங்க. வாழைப்பழம் வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, தேங்காய் உடைச்சி முருகப்பெருமானுடைய நாமங்களை உச்சரித்து மனதார நம்ம வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானுக்கு தூப தீபங்கள் காமிக்கணும். இப்போ கோயில் நட திறக்கலை கொரோனா காலகட்டத்தில். அப்படி கோயில் திறந்திருக்கு சின்ன கிராமங்களில், கொரோனா உள்ளுக்குள்ளேயே வரலீங்க, அதனால் கோயில் திறக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அன்றைக்கி போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது 19ஆம் தேதி காலையில் தான் விரதத்தை நாம் முடிக்க வேண்டும். காலையில் எழுந்து மறுபடியும் வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கோலம் போட்டு முருகப்பெருமானுக்கு தூப தீபம் எல்லாம் காமிச்ச பின்னாடி நம்ம முருகனடியார்கள் யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதற்கு பிறகு நம்ம சாப்பிட்றது உச்சிதம். அப்படி இல்லை யாருமே கிடைக்கலிங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சாப்பாடெல்லாம் கொடுத்த பின்னாடி நாம் உட்கொள்ள வேண்டும். மிகவும் எளிமையான விரதம் தான், ஆனால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம். அதனால் இந்த தைப்பூசத்தன்னைக்கு யாருக்கு என்ன தேவையோ, வேலை இல்லாதவர்கள் வேலை வேண்டும்னு வேண்டிக்கோங்க. அந்த வேல் தாங்கி கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடைய அருளால் நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலேயே நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், அதாவது பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வேண்டிக்கோங்க. என்ன வேண்டுதல் வேணால் வைக்கலாம். நம்ம தவறான வேண்டுதல் தான் வைக்கக்கூடாது. தவறான வேண்டுதல்ன்றது என்ன, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே தவறான வேண்டுதல் தான். என்னோட எதிரி அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறான வேண்டுதல் தான் இல்லையா? அதனால் நம்ம இங்கே பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு பகவான்கிட்ட ஒப்படைச்சிடலாம் எல்லாத்தையும். பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பார் முருகப்பெருமான். சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்லி தான் ஆகணும். புதிதாக வரக்கூடிய பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஹா ஆன்லைன் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அதை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறதுனாலேயே என்னமோ தெரியல, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறதே தவிர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வேணுங்கிறத பார்த்துட்டு வேண்டாததை விட்டுருங்க, அவ்வளோதான். சரி, விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. விஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் யாராவது
விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் தினமுமே புதிய புதிய பொருள்கள், தரமான பொருள்கள் விஹா ஆன்லைனில் அப்லோடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் இன்னும் நிறைய பொருள்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கட்டாயம் அந்த பொருள்கள் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் தரேன். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் நிறைய பொருள்கள் போய் பாருங்களேன். ஹேர் அக்சசரிஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்போம். ஹேர் அக்சசரிஸ் இல்லை அக்சசரிஸ் அப்படின்னு டாபிக் இருந்துச்சுன்னா அதை தொட்டிங்கன்னா அது கீழே நிறைய சப்டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அது நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அங்கே பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கோம். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தாங்க இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொரு தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பார்த்து நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. வாஸ்து பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரத்தில் நான் அப்பாயின்மெண்ட்கான தேதிகள் தர்றேன். அதற்கான ஃபோன் நம்பர் இப்போ உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அது கீழே வரும். பார்த்து அதில் கால் பண்ணி பேசுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்ருக்கோங்க, கிடைக்கலிங்க இன்னும் அப்படின்னு சிலர் ஆதங்கப்படுறீங்க. கட்டாயம் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் அல்லது 2 பேரை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வர்ற காரணத்தினால அவர்கள் நிறைவாக போகணும். அந்த பிரச்சனை முடிஞ்சு போய் திரும்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதில் தொடர்பு கொள்ளலாம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எதை பற்றி நான் பேச வேண்டும், நீங்கள் எதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை கமெண்ட்ஸில் கேள்வியாக கேட்கலாம். இல்லை வந்து கேளுங்க, நான் அதை பற்றி பதிவு கொடுக்குறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.